ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தூர்ந்து போன சக்தினா அதிமுகவை விமர்சனம் செய்கிறாரு. அந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் 2 பேரும் அதை செஞ்சாங்க அப்படிங்கிறார். ஸோ அதுதான் அதிமுக மேலே வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம். இன்னொன்று டீலிமிட்டேஷனில் மட்டும்தான் பிஜேபியை விமர்சித்து பேசுகிறார். அதுவும் சாஃப்ட் ஆன் பிஜேபின்னு திமுக விமர்சிக்கும். இப்போ இல்லை, அதான் உறுதியாக சொல்லிட்டாரு. டீலிமிட்டேஷன் மாநில உரிமைகள் சார்ந்த எந்த விஷயத்துக்கும் சமரசம் கிடையாது. மேகதாதுவாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், எதுலையுமே நாங்கள் சமரசம் பண்ணிக்கிற மாட்டோம். பட் டீலிமிட்டேஷன் அவ்வளோ போர்ட்டன்ட் இஷ்யூ. அந்த பர்சன்டேஜ் மாறாதுன்னு அரசு சொல்லிடுச்சு. அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடம் தராத ஒரு இஷ்யூவில் அவங்கள தாக்குறாரு. ஒரு நேம் சேக் ஆப்போசிஷனுங்கிற விமர்சனம் ஒரு நாகராஜ். இல்லை, ஆக்சுவலி என்னன்னா, இந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஒன்று சொன்னீங்க. இந்த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இன் எலக்ட்ரல் பார்ட்டி ஜெயிச்சா மெரிட், தோத்தா டிமெரிட். அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. இல்லை, பயிற்சி அவ்வளோதான். இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தில் இன்னைக்கு வந்து சென்ட்ரல் எதுக்குற மாதிரி என்ன பெரிய இஷ்யூ மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. இப்போதைக்கு வந்து உங்கள் கண்ணு கெட்ட தூரத்தில் ரொம்ப பெரிய இஷ்யூ, இந்தியா முழுக்க ஒரு இஷ்யூ இருக்குன்னு பார்த்தா எதுவும் பெருசாக வைப்ரண்ட்டாக இல்லை. அதனால என்னன்னா வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒன்றை பற்றி பேசணும் அப்படின்போது இருக்கிறதுல நியரஸ்ட் இஷ்யூ வந்து டீலிமிட்டேஷன். ஏன்னா டீலிமிட்டேஷன் தான் கடைசியாக வந்து ஸ்டாலின் இதெல்லாம் எரிச்சார். அந்த பட் அகைன் அந்த டீலிமிட்டேஷனில் அந்த பில்லு வீழ்த்தப்பட்டுச்சு. ப்ளஸ் அவங்க வந்து உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு பர்சன்டேஜ் மாறாது அப்படின்னு. இன்னைக்கு 7.5% டோட்டல் ரெப்ரஸன்டேஷனில் இருக்குன்னா அது சேம் பர்சன்டேஜ் தான் வரும். ஸோ அது இஃப் தட் கண்டினியூஸ் இட் இஸ் நாட் டூ கண்டென்ஷியஸ். இல்லை, நாட் கண்டென்ஷியஸ் தான். அதான் சொல்கிறேன். இதான் பேசணும்னு தான் டீலிமிட்டேஷன் நான் பண்ணிட்டு மேகதாதுக்கு வந்து சொன்னீங்க, ரெண்டுத்துக்கும் நான் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. மொழி பிரச்சனை மாதிரி, நிதி ஒதுக்கீடு மாதிரி மத்திய அரசை எதிர்க்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மத்திய அரசை எதுக்கு எதிர்க்கணும், மத்திய அரசை வச்சு எவ்வளோ சாதிக்க முடியும் சாதிச்சிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு இது கூட இருக்கலாம்ல. ஏன்னா ராகுல் காந்தி வந்து என்னதான் கூட இருந்தாலும் ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். நீங்க வந்து மத்திய அரசோட எவ்வளவு இணக்கமா செயல்பட்டாதான் இவர் சொன்ன ஒரு ஜெகன்மோகன் ரெட்டியோட பாணி. அவர் வந்து அந்த உள்ள அரசியல் ஜெகன் வேற. நான் ஜெகன் ஒத்துக்கவே மாட்டேன். இதுல ரேவந்த் ரெட்டி தான் சொல்லுவேன். ரேவந்த் ரெட்டி தான் அதுல கரெக்டான ஆளு. காங்கிரஸ்ல இருப்பாரு, ஆனா அந்த சைட்ல வந்து சூப்பரா ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜை போட்டு எல்லாத்தையும் வாங்கிப்பாரு. எல்லா ஸ்கீமும் ராகுலுக்கும் நண்பர், பிரியங்காவுடைய நம்பிக்கை பெற்றவர், அதே போல நரேந்திர மோடி அனுகூலம் பெறுவோம். இல்லை, அப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு வந்து ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்ட்டுங்கிறது. எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எதுக்குறோம், அரசியல் பண்ணுறோங்கிறத தாண்டி அதே நேரத்தில் இஷ்யூ பேஸில் அவங்க வந்து கண்டிப்பாக வாய்ஸ் ரைஸ் பண்ணி ஆகணும். அது பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி எதுலையும் சைலண்டாக இருந்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. ஆனால் இப்போ அதுக்கான தேவை இல்லைன்னு நினைக்கிறாரு. இப்போ நடக்கக்கூடிய இடம் கரூர் அப்படிங்கிறதுனால தான் இது இவ்வளோ பெரிய கவனம் பெறுது. இன்னொரு ஊரில் போயிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஃபேரோ இவ்வளோ பெரிய கான்சன்ட்ரேஷனோ இந்த நிகழ்வு மேலே இருக்குமா அப்படின்னா இருந்திருக்கலாம். பட் இது கரூரில் ஆஸ் எ சிஎம் போகிறாரு. எந்த சாலையில் அவருக்கு பிரச்சனைகள் இருந்ததோ நெருக்கடிகள் இருந்ததோ அங்கே முதலமைச்சராக தேசிய கொடி பொருந்திய வாகனத்தில் அவர் வலம் வரார் அப்படிங்கும்போது இட் செல்ஃப் கேரிஸ் அ மெசேஜ். அரசர் எங்கே வீதி விழா பண்ணுறாலும் அது திருவிழா தான். அதுதான் தமிழரோட ஒரு இது. அவர் அரசர், அரசர்னா சீஃப் மினிஸ்டர், இஸ் சீஃப் மினிஸ்டர். ஸோ அவர் எந்த ஊருக்கு போனாலும் இந்த லைவ் கவரேஜ் இருக்கும், இந்த மாதிரி பேச்சுக்கள் இருந்து தான் இருக்கும். கரூர்னால ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். கரூர் சம்பவத்தில் அவருடைய மெசேஜிங் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் மேலே எந்த தவறுமே கிடையாது, இதில் சதி இருக்குங்கிறத திருப்பி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ஸ்டாண்டில் அவர் ரொம்ப ஆரம்பத்துலேருந்து டே 1லேருந்தே இருக்கிறாங்க. எங்கள் மேலே எந்த தவறுமே இல்லை, நாங்கள் எதுவுமே செய்யலை, அங்கே ஒரு சதி நடந்திருக்குங்கிறத அவங்க திரும்ப. போன வாரம் அமைச்சர் ஆதவ் பேசும்போது கூட போலீஸை வச்சு கொன்னீங்கன்னு சொல்லும்போது அவர் அவுட் ஆஃப் டர்ன்ஸ் பேசுகிறாருன்னு இன்டர்பிரட் பண்ணது உண்டு. இல்லை, அது முதலமைச்சருடைய கருத்துன்னு கூட இன்னைக்கு வெளிப்படுது. ஏன்னா போலீஸ் ஏன் கூட்டத்தை ரத்து செய்யலை, கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாமே, இது நாடகம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இது ஒரு டிஸ்பென்சேஷனுடைய கன்விக்ஷன், அது ஒட்டுமொத்த கருத்து. அதைத்தான் அவர் எதிரொலிச்சார். இன்னைக்கு டபுள் டவுன் பண்ணுற அரசியம். டே 1லேருந்து அவங்களுடைய ஸ்டாண்ட் இதுதான், எங்கள் மேலே தவறே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சின்ன ஒரு சாரி கேட்டுருக்கலாம். யார் சதி நடந்திருக்குங்கிறது விசாரணையில் எனக்கு தெரிய போகுது. ஆனால் என்னை பார்க்க தானே வந்தீங்கிற ஒரு சின்ன ஒரு மாரல் ரெஸ்பான்ஸ். ஆமாம், கேட்டிருக்கலாம். குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு சாரி கேட்டிருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம், என்னால் நடந்துருச்சு அப்படிங்கிறது கேட்டிருக்கலாம். ஆனால் விசாரணை வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு, தீர்ப்பு வர்றது தான். பட் அவருக்கு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து பெரம்பலூரில் ரத்து செஞ்சீங்க, அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கவே செஞ்சது. கரூரில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஸ்டேட் மஷினரிக்கு, இன்டெலிஜென்ஸ் அப்பரேட்டஸுக்கு தான் நல்லா தெரியும். பஸ்ஸில் இருக்கிறவருக்கு தெரியுமா, இல்லை சர்வ வல்லமை படைத்த அரசு இயந்திரத்துக்கு தெரியுமானா அரசு இயந்திரத்துக்கு தான் தெரியும். அரசு இயந்திரம் எங்களை ஏன் அலர்ட் பண்ணலன்னு கேட்குறேன். தட்ஸ் எ வேலிட் கொஸ்டின். இல்லை, அதில் ஒரு 2 கருத்து இருக்குது. ஒன்று சொல்கிறாங்கன்னா, அவங்க 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்கள ஸ்டாப் பண்ணி அங்கே பேசிடுங்கன்னு சொன்னோம்.
இல்லை நாங்கள் சொல்ற அந்த பாயிண்ட்ல தான் பேசணும் வந்தாங்க. தடுக்க அரசியந்திரத்துக்கு உரிமை இருக்குல்ல, பெரம்பூர்ல தடுத்தாங்க. பெரம்பூர்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு அவங்க உடனே கிளம்பி போயிட்டாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க அங்கேயே பேசுங்கன்னு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு பாயிண்ட் கொடுத்தாங்க பேசுறாங்க. இல்ல நாங்க இங்க தான் பேசணும்னு அவங்க வந்ததாக 2 தரப்புமே சொல்றாங்க. இப்போ எது உண்மை அப்படிங்கிறது போலீஸ் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்தா தான் சரியா வருமே தவிர, ஆனா இதெல்லாம் முடிஞ்சு போன கதை விசாரணை நடந்து ஹைண்ட்சைட் பார்க்குறோம். இன்னைக்கு அவ்வளோ நேர்த்தியா செய்யப்படுது. ஆஃப்கோர்ஸ் இது ஒரு முதலமைச்சர் அப்படின்னு வரும்போது அதற்கான பந்தோபஸ்து, கூடுதல் பாதுகாப்பு, கவனம் எல்லாமே இருக்கும். பட் இன்னைக்கு அவருக்கு அந்த கிருஷ்ணராஜபுரத்தில் கொடுத்த அனுமதியை இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கொடுத்திருந்தா இடத்துல கொடுத்திருந்தா யாருக்குமே பிரச்சனை இருந்திருக்காது. இல்லை இன்னைக்கு நடந்தது கூட்டம். அன்னைக்கு வந்து ரோட் ஷோ மாதிரி வந்து ஒரு இடத்துல மக்கள் சந்திப்பு, நேரடியா மக்களை போய் பார்க்கறாங்க. ஒரு அரங்கத்துக்கு அரசு இயந்திரத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. இல்லைங்க, இது நீங்க வந்து நகரத்துக்கு போகும்போது பிரச்சனையாகும். ஸோ ஒரு கூட்டம் போடுங்க, அந்த கான்வர்சேஷன் அரசு இயந்திரம் செய்யலாம். அப்போ எலெக்ஷனுக்கு முக்கியமான நெருங்கிட்டு இருக்க நேரம், அந்த க்ரௌடை காட்டணும், மக்கள் நேரடியாக போய் பார்க்கணும். இது வந்து ஒரு மைதானத்திலையும் காட்டலாம். ஆனா அவங்க கேட்டிருக்கலாம், இவங்க தரப்புல இருந்தே நான் இங்கே தான் நடத்த போறேன் பெர்மிஷன் கேட்டிருக்கலாம். இது 2 தரப்பையும் மாறி பட் நாராஜ் சொல்றாரு இப்ப நடந்த இடத்துல கேட்டாங்க. இல்ல ஐ அம் வெரி ஷூர். ஏன்னா கரூரோட ரோட்ஸ் டஸ் நாட் பர்மிட் டு யாராலையுமே போக முடியாது. ரொம்ப கஷ்டம் கரூர் ரோட்ல. ஏன்னா நான் கரூர்ல இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் பர்சனலா. ரோடு எல்லாமே சின்னது. விஜயோ ஸ்டாலின் சார் போறது. இப்போ இங்க இந்த கிருஷ்ணராஜபுரத்துக்கு போயிட்டு வந்தவங்க கூட சொன்னாங்க அவ்வளோ சின்ன ரோடு, ரொம்ப சின்ன ரோடுங்க, அது கஷ்டம். அதனாலதான் அவங்க வந்து ரொம்ப இதுவா கேட்டாங்க. இல்ல ஒரு புதிய பார்ட்டி ஒன்று வருதுன்னா எந்த கட்சியுமே அதுக்கு உண்டான சிக்கல் கொடுக்குதா அப்படி கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அது விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது பட் அதை ஒரு இன்டென்ட் அவர் நிறுவ பார்க்குறாரு. அது இந்த இன்டென்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லேயர் மேலே சொல்றது கூட சரி. பட் இன்னைக்கு காவல்துறையுடைய தலைவர் அவர் தான், அந்த இலாக்காவுக்கு தலைவர் அவர் தான். ஸோ ஒரு போலீஸ் வந்து ஒரு இன்டென்ட்டை செயல்படுத்துமா? அதுவும் பொதுமக்களை காக்கக்கூடிய அந்த காவல் எந்திரம் இன்னைக்கு நாடகம் நடத்துச்சு, யாரோ சொல்லி கேட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து அது டசன்ட் ஆட் அப். அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமானு கேட்குறீங்க. ஆனால் வந்து காவல்துறையை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. பார்த்துருக்கோம், பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். பல பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு ஆட்சி மாறின பிறகு அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இல்லை, இவர் இம்ப்ளிகேட் பண்ணுறது இப்படி நடந்தா அப்படி செய்யுங்க, இது வந்து ஒரு திட்டமிட்டது அப்படிங்கிறார். அந்த திட்டம் எது நோக்கி அப்படின்னா இந்த விளைவு நோக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு புரியல. அப்படி ஒரு காவல் இயந்திரம் அன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா வீடியோவும் அன்னைக்கு கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம லைவாக பார்த்துட்டு இருந்தோம். அங்கே வந்து யாரோ கூட்டத்துக்குள்ளே புகுந்து அப்படி இப்படி நடக்கிற மாதிரியான சந்தில் ஒரு நெருக்கடிகள் ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் தான் அதை நம்ம பார்த்தது. ஆனால் இது நெருக்கடி ஏற்படுறதை ஏன் ஒழுங்குபடுத்தலைன்னு தான் அவர் கேட்குறாரு. ஒரு காவல்துறையை ஒழுங்குபடுத்தல. அந்த கேள்வி புரிந்து கொள்ள முடியுது. ஒரு நாடகம்னு சொல்லும் போது இப்படின்னா அப்படி போ அப்படின்னு சொல்லி இந்த விளைவை நோக்கி தள்ளினாங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் வருதா இல்லையா நாராஜ்? இல்ல, அவர் என்ன இன்டர்பிரேட் பண்ணார்னா, இது வந்து என்ன புஷ் பண்ணிட்டாங்க, இந்த கிரௌடுக்குள்ள போறதுக்கு என்ன புஷ் பண்ணிட்டாங்க, நான் இங்க வரணும்ன்றதை அவங்க எதிர்பார்த்து இந்த புஷ் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், எந்த காவல்துறையும் யாரும் சாவணும் எதிர்த்து நினைக்க கூட மாட்டாங்க, மனசார நினைக்க மாட்டாங்க. இல்ல இவரும் நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை, யாருமே நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை. அது யாருமே நினைக்க வாய்ப்பு இல்லை. இது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த இவரை வந்து கூட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கும் போது, அந்த கூட்டத்துக்குள்ள வரும்போது அதுக்கப்புறம் கையை மீறி போன சில விஷயங்கள் தான் அந்த கொண்டு வந்திருக்கும். பட் இட் could have been handled better. அது வந்து அரசு இயந்திரம் தானே, காவல்துறை இயந்திரம் தானே. அவர் என்ன சொல்றாருன்னா, பெரம்பலூர்ல கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்க, மத்த ஊர்ல கரெக்டா ஹேண்டில் பண்ணி, இங்க மட்டும் ஏன் ஹேண்டில் பண்ணல? அதுதான் அவருடைய கேள்வியா இருக்கு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.